ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே பனானா ஐஸ்கிரீம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் செய்துக்கலாம். 7க்கு வாழைப்பழம் ஒரு 5 பழம் எடுத்திருக்கேன். பீசஸாக கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். ஃப்ரீசரில் வைக்காமே நம்ம செய்துக்கலாம். அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா க்ரீமியாக வந்துச்சு பாருங்கள். ஃப்ரீசரில் வச்சா இந்த மாதிரி க்ரீமியாக நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படியே கூட செய்துக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இது அப்படியே இந்த பனானாலேயே நம்ம சுகர் போட்டு சாப்பிட்டோம்னாவே சூப்பராக ஐஸ்கிரீம் மாதிரி டேஸ்ட் இருக்கும். க்ரீம் எடுத்துக்கிறேன். 1 கப்பு க்ரீம் எடுத்துக்கலாம். க்ரீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா குலுக்கி விட்டு எடுத்துக்கலாம். இந்த க்ரீம்லேயே மில்க் மெய்டு போட்டுக்கிறேன் நான். ஸ்வீட்டுக்கு ஒரு 1/2 கப்பு மில்க் மெய்டு போடுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் போட்டுக்கோங்க. 1/2 கப்பு போட்டால் சரியாக தான் போகும். அதுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு 1/2 கப்பு சரியாக போச்சு. மில்க் மெய்டு இல்லைன்னா ஐசிங் சுகர் போட்டுக்கலாம். இல்லை மாமூல் சுகரையும் நல்லா மிக்ஸி ஜாரில் பொடிச்சிட்டு அதை போட்டுக்கலாம். சுகர் வந்து அரைச்சப்புறம் ஜலிச்சிட்டு போட்டுக்கோங்க. இல்லை வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 2-3 சொட்டு விட்டுக்கலாம். எலக்ட்ரிக் பீட் வச்சு நல்லா அடிச்சிக்கலாம். நல்ல க்ரீம், நம்ம கேக் க்ரீம் ரெடி பண்ணுற பாருங்கள், அந்த மாதிரி நல்லா வரணும். அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்கனால நான் ஸ்பீடில் வச்சுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்பீடில் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு சைட்லலாம் மறுபடியும் தள்ளி விட்டு மறுபடியும் அடிச்சுக்கலாம். இந்த செய்யும்போதே உங்களுக்கு இனிப்பு சரியாக போச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைனா கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு சரியாக போச்சு, நான் அதனால் போடல எக்ஸ்ட்ராலாம். சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே தள்ளி விட்டு மறுபடியுமே பீட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி க்ரீம் போடுறதுக்கு விருப்பம் இல்லை, க்ரீம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த பனானாலேயே கொஞ்சமாக தேன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்க்கரை கூட போட்டு நல்லா அரைச்சிட்டு பொடிச்ச சர்க்கரையை போட்டுக்கலாம். அப்படின்னா வெல்லம், நாட்டு சர்க்கரை, வெல்லம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கிட்டு ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டிங்கனாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரி. க்ரீம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சுகர் எனக்கு சரியாக போச்சு. டேஸ்ட் பண்ண நான் மறுபடியும் போட கிடையாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழம் போட்டுக்கலாம். வாழைப்பழம் போட்டு இதையும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே பாதாம் போடுறது, கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ், அதெல்லாம் நம்மளுடைய ஆப்ஷன் தான். விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் இது கூட பாதாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாக்லேட் சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2மே போட்டு போகிறேன். டார்க்கும் ஒயிட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம ஃப்ரீசரில் வச்சனால அந்த வாழைப்பழம் பாருங்கள் எப்படி நல்ல ஒரு க்ரீம் மாதிரி எப்படி இருந்திருக்கு பாருங்கள். வைக்காமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு வராது. மறுபடியும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்றலாம், நல்லாவே இருக்கும். அதே போல் கோன் ஐஸ்க்கு போடும்போது இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா கோன் ஐஸில் போடும்போது நல்லா ஸ்ட்ரக்சர் சூப்பராக வரும். இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் போட்டுடலாம். கொஞ்சம் பாதாம் துருவி போட்டுக்கிறேன். பாதாமும் சாக்லேட் சிப்ஸும் போட்டு கலக்கி விட்டுறலாம். நான் டார்க்கும் ஒயிட்டும் எடுத்திருக்கேன். இதே போல் செய்து பாருங்கள், ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே கடையிலே வாங்க மாட்டீங்க. இதே போல் செய்து சாப்பிட்டுக்குங்க. வாழைப்பழம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஆப்பிள், மாம்பழம் எது நம்மளுக்கு விருப்பமோ அதை போட்டுக்கலாம். நம்ம இல்லை கோகோ பவுட்ரு போட்டாலும் சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். ஸ்ட்ராபெரி கூட போட்டுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டுறேன். இதை ஃப்ரீசரில் வச்சிட்றேன். இன்னொன்று வந்து இப்போயே கோன் ஐஸ் பாருங்கள் செய்து காமிக்கிறேன், சூப்பராக வந்துடும். இதையே நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் சூப்பராக வரும். இந்த மாதிரி நம்ம செய்து வச்சோம்னா குழந்தைங்களாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. அப்படி சமன்படுத்திட்டு அது மேலே கொஞ்சம் நட்ஸும் சாக்லேட் சிப்ஸும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மூடி வச்சிட்றேன். மிச்சம் இருக்கிறதெல்லாம் பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். கோனில் போட்டோம்னா சூப்பரான கோன் ஐஸ் ரெடி. ஃப்ரீசர்லேயே வைக்கல, அப்படியே தான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. சூப்பரான டேஸ்டியான கோன் ஐஸ் ரெடி. தேங்க்யூ.